प्रणतोऽस्मि नित्यं वक्तारमासाद्य यमेव नित्या सरस्वती स्वार्थसमन्वितासीत् निरस्तदुस्तर्ककलङ्कपङ्का नमामि तं शङ्करमर्चिताङ्घ्रिम् சாஸ்திரங்களில் மனிதனின் ஆயுள ஒவ்வொரு சமயத்திலையும் பண்ண வேண்டிய அநேக காரியங்களை சொன்னார். மனிதனின் ஆயு 100 வருஷங்கள். அதனால்தான் வேதம் சொல்கிறது ஷதாயு புருஷா என்று வேதம் மனிதனின் ஆயு பற்றி சொல்கிறது. அதனால் மனிதனுடைய ஆயுவின் காலம் 100 வருஷங்கள். இந்த 100 வருடங்களிலும் நாம் பண்ண வேண்டிய காரியங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொரு வயசிலையும் நாம் பண்ண வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்குது. அந்த காரியங்களை சாஸ்திரங்களில் நமக்கு உபதேசம் பண்ணினார். அதில் ஆரம்பத்தில் 25 வருஷங்கள் வரைக்கும் மனிதனானவன் வித்யாபியாசம் பண்ணணும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. அதுக்கப்புறம் அவன் பண்ணினாலும் பண்ணாட்டாலும் அது அவனுடைய இச்சை. ஆனால் இந்த 25 வருஷங்கள் வரைக்கும் மனிதன் வித்யாபியாசம் பண்ணணும். அந்த சமயத்தில் கட்டாயமாக வித்யாபியாசம் பண்ணணும் என்று சாஸ்திரம் சொல்லுறது. ஏனென்றால் இந்த வயசில் நாம் வித்யாபியாசம் பண்ணினால் வித்யையில் நல்ல பாண்டித்யத்தை அடைந்தால் அப்புறம் நம்ம சேஷ ஜீவிதத்தில் இன்னும் 75 வருஷங்கள் நம்ம ஜீவனம் இருக்குது. அந்த ஜீவனத்தில் நாம் சுகமாக ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கணுமானால் முதல் 25 வருஷங்கள் கண்டிப்பாக வித்யாபியாசம் பண்ணணும். அதனால்தான் நம்ம வாழ்க்கையில் இந்த 25 வருஷங்கள் வரைக்கும் இந்த வித்யாபியாசம் பண்ணுற ஒரு சமயம் எது இருக்கோ அது ரொம்ப முக்கியமான சமயம். இந்த வித்யாபியாசம் பண்ணக்கூடிய காலம் வித்யார்த்திக்கு அதாவது ஸ்டூடெண்ட், அந்த ஸ்டூடெண்ட்டோட சமயம் ரொம்ப முக்கியமான ஒரு சமயம். ஏனென்னா அதே அந்த சமயம்தான், அந்த சமயத்தில் அவன் எப்படி வித்யாபியாசம் பண்ணுவானோ அதுபடியே அவனுடைய அடுத்த சமயம் அவனுடைய வாழ்க்கையில் ஜீவனத்தில் வருங்காலம் சுகமாக இருக்கலாம். அதனால் இப்பேற்பட்ட வித்யாபியாசம் பண்ணக்கூடிய காலம் மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான சமயம். அதனால்தான் இந்த சமயத்தில் நாம் மீதி எல்லா காரியங்களை விட்டுட்டு அதெல்லாம் அப்புறம் மீதி காரியங்கள் எல்லாம் வித்யாபியாசம்தான் ரொம்ப பிரதானம் என்று வச்சுக்கொண்டு நியமத்தை வச்சுக்கொண்டு ரொம்ப விசேஷமாக வித்யாபியாசம் பண்ணணும். இல்லைன்னா நமக்கு வயசானதுக்கப்புறம் அநேகம் பேருக்கு வயசானதுக்கப்புறம் ஒரு பெரிய வருத்தம், நான் சின்ன வயசில் சரியாக வித்யாபியாசம் பண்ணலை, அதனால் இப்போ கஷ்டப்பட்டு இருக்கேன் என்று அநேகம் பேர் சொல்கிறத நான் உலகத்தில் பார்த்துட்டே இருக்கோம். அந்த ஒரு ஸ்திதி அவனுக்கு எதனால் வந்துட்டுருக்கு என்று கேட்டால், வித்யாபியாசம் பண்ண வேண்டிய சமயத்தில் வித்யாபியாசம் பண்ணாமல் மீதி எல்லாம் காரியங்களை பண்ணினால் அப்பேற்பட்டவனுக்கு அந்த ஸ்திதி வரும். அதனால் சின்ன வயசில் வித்யாபியாசம் பண்ண வேண்டிய சமயத்தில் எல்லோரும் அவசியமாக வித்யாபியாசம் பண்ணணும். அந்த வயசில் மனிதனுக்கு
இந்த வித்யைங்கிறது ரொம்ப முக்கியமாக வேண்டியது, ரொம்ப அவசியமாக வேண்டியது. அந்த வித்யைங்கிறது இருந்தால் அப்பேற்பட்டவனின் ஒரு ஸ்திதி, அவனுடைய மார்க்கம் விசேஷமானது. ஏனென்றால் இந்த வித்யாபியாசம் பண்ணினவனுக்கு லோகத்தில் எப்படி இருக்கணும், எது நல்லது எது கெட்டது என்கிற ஒரு விவேகம் வரும். நாம் வித்யாபியாசம் பண்ணினால் அதிலிருந்து மனிதன் நாம் இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கக்கூடாது என்கிற ஒரு விவேகம் நமக்கு வரும். நமக்கு முக்கியமாக வேண்டியது இந்த விவேகம். சாஸ்திரத்தில் இந்த விவேகம் பற்றி சொல்லியிருக்கார். விவேகம்னா என்ன என்று கேட்டால், எது நல்லது எது கெட்டது என்கிற ஒரு ஞானம். நல்ல விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு அதை ஆச்சரணம் பண்ணணும், செய்யணும். கெட்ட விஷயங்களையும் தெரிஞ்சு கொண்டு அதை பரித்தியாகம் பண்ணணும், அதை விடணும். அதற்காக நமக்கு எது நல்லது எது கெட்டது என்கிற ஞானமும் இருக்கணும். இது நல்லது என்று தெரிஞ்சால் அப்போ நாம் அதை பண்ணலாம், இது கெட்டது என்று தெரிஞ்சால் அப்போ அதை நாம் விடலாம். அதனால் இது நல்லது இது கெட்டது என்கிற ஞானம் எது உண்டோ அந்த ஞானத்துக்கு தான் விவேகம் என்று சாஸ்திரத்தில் சொல்லுவார். அதனால் அப்பேற்பட்ட விவேகம் நமக்கு எல்லோருக்கும் வேணும். அந்த விவேகம் இருந்தால்தான் நம்மளால் நல்ல காரியங்கள் நடக்கும், கெட்ட காரியம் நம்மளால் இன்றைக்கும் நடக்காது. அப்பேற்பட்ட விவேகம் நமக்கு வரணுமானால் வித்யாபியாசம் பண்ணணும். அந்த வித்யாபியாசம் பண்ணினால் அப்போது அந்த விவேகம்ங்கிறது நமக்கு வரும். அதனால்தானே நாம் லோகத்தில் எது நல்லது எது கெட்டது என்கிற விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளணுமானால், இப்போ ஏதாவது ஒரு காரியம் இருக்குது, இந்த காரியம் நல்லதா கெட்டதா என்று நாம் தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ நாம் என்ன பண்ணுவோம், ஒருத்தர் வித்வான்கிட்ட போய் படித்தவர்கிட்ட போய் அவர்கிட்ட கேட்போம், இது சரியானதா கெட்டதா என்று. அப்போ அவர் சொல்லுவார் இது சரியானது அப்படின்னு சொன்னால் அப்போ நாம் அந்த காரியத்தை பண்ணுவோம். இது கெட்டது என்று சொன்னால் அந்த காரியத்தை விடுவோம். யார் ஒன்றும் படிக்காதவன்கிட்ட, யார் ஒன்றும் படிக்கலையோ அப்பேற்பட்டவன்கிட்ட நாம் போய் கேட்டால் அது அவனுக்கும் தெரியாது, நமக்கும் அவனால் சொல்ல முடியாது. அதனால் இந்த விவேகம் என்கிறது யார்கிட்ட இருக்கும், யார் ரொம்ப படிச்சிருக்காரோ அவர்கிட்ட இருக்கும். அதனால் நமக்கு இந்த விவேகம் என்கிறது ரொம்ப முக்கியமாக வேணும். நாம் என்றைக்கும் நல்ல காரியங்களை பண்ணணும், கெட்ட காரியங்களை என்றைக்கும் பண்ணக்கூடாது. அப்போது நாம் சுகமாக இருக்கலாம், நம்மளால் இந்த தேசம் இந்த சமாஜமும் சுபிக்ஷமாக இருக்கும், சுகமாக இருக்கும். அதுக்காக இந்த விவேகம் என்கிறது நமக்கு வேணும். அதனால் அப்பேற்பட்ட விவேகம் எல்லோருக்கும் வரணுமானால் அவசியம் வித்யாபியாசம் பண்ணணும். இங்கே இன்னொன்று விஷயம், இந்த வித்யைங்கிறது ஒரு பெரிய சம்பத்து. நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, இந்த பணம் எல்லாம் எங்கிட்ட இருக்கக்கூடிய பணம் என்று நாம் நினச்சிட்டு இருக்கோம். அந்த பணம்தான் சம்பத்து என்று நாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் வாஸ்தவமாக அந்த பணத்துக்கும் இந்த வித்யை என்கிற சம்பத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. இப்போ லோகத்தில் எப்படின்னா, இந்த பணத்துக்கும் வித்யை என்கிற சம்பத்துக்கும், இந்த லௌகிகமான சம்பத்துக்கும் வித்யை என்கிற சம்பத்துக்கும் என்ன வித்தியாசம் என்கிறதை சாஸ்திரத்தில் சொன்னார். லோகத்தில் ஒருத்தன் ரொம்ப பணக்காரனாக இருக்கான், அவன்கிட்ட ரொம்ப பணம் இருக்குது. அப்போது யாராவது ஒரு நாளைக்கு ஒரு திருடன் வந்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிடலாம், அதுக்கும் அவகாசம் இருக்குது. அதனால் அந்த திருடனால் இவருக்கு பயம், ஒரு பயம்ங்கிறது இருக்குது. இந்த பணம் இருக்கிறவனுக்கு ஒரு பயம், நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னா அப்போ அவன் தைரியமாக இருப்பான். ஒரு 1000 ரூபாய் இவன் கையில் இருக்கான்னா அப்போ அவனுக்கு பயம், யார் வந்து இதை திருடிட்டு போயிடுவானோங்கிற ஒரு பயம் இருக்கும். அது எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் இந்த வித்யைங்கிற ஒரு பணம் அப்பேற்பட்டதில்லை. இந்த சம்பத்து யாராவது வந்து அவன் திருடன் வந்து உங்ககிட்ட இருக்கிற வித்யை அபரிச்சுட்டு போக முடியாது அந்த வித்யை. அதனால் இந்த வித்யைங்கிறது அப்பேற்பட்டதில்லை. அதே மாதிரி ரொம்ப பணம் இந்த லோகத்தில் ஒருத்தன் மாதம் எவ்வளோ சம்பாதிக்கிறானோ அதில் கொஞ்சம் பாகம், அது ஒரு பர்சன்டேஜ் இருக்கும்.
அந்த இவ்வளவு பர்சன்ட் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும் என்கிற ஒரு நியமம் இருக்குது. அது எல்லோருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் இந்த வித்யை என்கிற சம்பத்து யார்கிட்ட இருக்கோ இவன் யாருக்கும் டேக்ஸ் கட்ட வேண்டிய தேவையில்லை. நம்மக்கிட்ட வித்யைங்கிற ஒரு பெரிய பணம் இருக்குது, பெரிய சம்பத்து இருக்குது, நாம் யாருக்கு டேக்ஸ் கட்டணும்? லௌகிகமான தனம் நம்மக்கிட்ட இருந்தால் அதோட டேக்ஸ் கட்ட வேண்டி வரும். இது அப்படியேற்பட்டது இல்லை. அதனால் சாஸ்திரத்தில் சொன்னார், வித்யை பற்றி சொல்கிற போது ந சோரஹாரியம் நச்ச ராஜஹாரியம். திருடர்கள் இந்த வித்யைங்கிற சம்பத்தை திருட முடியாது. அதே மாதிரி ராஜான்னா அதாவது இப்போ இந்த காலத்தில் கவர்மெண்ட்டு, இந்த கவர்மெண்ட்டுக்கும் நாம் இந்த வித்யைங்கிற பணத்தை கட்ட வேண்டியதில்லை. அதே மாதிரி இன்னொன்று விஷயம் இருக்குது. லோகத்தில் இந்த ஆஸ்தியை சகோதரர்கள் எல்லோரும் சமானமாக எடுத்துக்கணும். அப்பா என்ன ஆஸ்தியை சம்பாதிச்சிருக்காரோ அந்த ஆஸ்தி புத்திரர்களுக்கு வரும். அப்போ அவள் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் சமானமாக அதை எடுத்துக்கணும், சமானமாக விபாகம் பண்ணி எடுத்துக்கணும். ஆனால் ஒரு 5 பேர் சகோதரர்கள் இருக்கார். அதில் ஒருத்தன் ரொம்ப படித்தான், அவனோட அப்பாவும் படித்தான், அந்த புத்திரர்களில் ஒருத்தனும் ரொம்ப படித்தான். அந்த படிப்பை எல்லோரும் எடுத்துக்கணும் என்கிற ஒரு நியமம் ஒன்றும் இல்லை. எப்படி இந்த பணத்தை அப்பா கிட்ட வந்த பணம், அந்த அப்பா கிட்டேருந்து வந்த பணத்தை எல்லோரும் எடுத்துக்கணும் என்ற ஒரு நியமம் இருக்கோ, இங்கே அந்த மாதிரி நியமம் ஒன்றும் இல்லை. யார் படித்தானோ அவனுக்கு தான் இந்த வித்யை என்கிற சம்பத்து. யார் ரொம்ப பரிசிரமம் பண்ணி ரொம்ப முயற்சி செய்து வித்யாபியாசம் பண்ணுவானோ அவனுக்கு தான் இந்த வித்யை என்கிற ஒரு சம்பத்து. அவன் வேறு யாருக்கும் கொடுக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி இன்னொன்று வித்தியாசத்தையும் சொன்னார். இந்த லோகத்தில் ரொம்ப பணம் இருந்தால், கையில் ரொம்ப பணம் இருந்தால் அதை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த பணம் ஜாஸ்தி ஆகிடுத்துன்னா இவனுக்கு தூக்கமே வராது ராத்திரி, அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். ஆனால் இந்த வித்யைங்கிறது அப்படி இல்லை. நமக்கு நாம் எவ்வளோ வித்யாபியாசம் பண்ணிட்டுருக்கோமோ, எவ்வளோ அதிகமாக வித்யாபியாசம் பண்ணிட்டுருக்கோமோ, எவ்வளோ அதிகமாக ஞானத்தை அடைகிறோமோ அவ்வளவு அதிகமான சுகம், ஒரு ஸ்ரேயஸ்ங்கிறது நமக்கு கிடைக்கிறது. எவ்வளவு ஞானம் அதிகமாயின்றிருக்கோ அப்போது அவ்வளவு நமக்கு இன்னும் இந்த லோகத்தில் நல்ல காரியங்களை பண்ணக்கூடிய சக்தியும் ஜாஸ்தி ஆகின்றிருக்கு. ரொம்ப பெரிய ஞானியானவன் அநேக காரியங்களை பண்ணுவான். ஒன்றும் தெரியாதவன் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் யார் ரொம்ப ஞானியாக இருக்கானோ, அநேக விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு இருக்கானோ, அவன் அநேக காரியங்களை பண்ணுறான். அதனால் இந்த சம்பத்துக்கும் இந்த வித்யைங்கிற சம்பத்துக்கும் இப்பேற்பட்ட ஒரு வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. இந்த லௌகிக சம்பத்துக்கும் இந்த வித்யைங்கிற சம்பத்துக்கும் இன்னொன்று பெரிய வித்தியாசம் சொன்னார். என்ன என்று கேட்டால், நாம் ஒருத்தன்கிட்ட 1000 ரூபாய் இருக்குது, அதிலிருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்துகிட்டு இன்னொருத்தனுக்கு கொடுத்தான். அப்போ என்ன ஆகிடும்? இவன்கிட்ட 100 ரூபாய் குறைஞ்சிடும், இன்னொருத்தனுக்கு அந்த 100 ரூபாய் போயிடுத்து. இவன்கிட்ட இப்போ 1000 ரூபாய் இல்லை, 100 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டான்னா அப்போ இவன்கிட்ட 1000 ரூபாய் இல்லை. ஆனால் இந்த வித்யைங்கிற சம்பத்து அப்படியே இல்லை. ஒருத்தன் ரொம்ப படித்தான், அவன் இன்னொருத்தனுக்கு வித்யை உபதேசம் பண்ணினான். அப்போ என்ன ஆகும்? இவன்கிட்டையும் அந்த வித்யை இருக்குது, யாருக்கு சொல்லி கொடுத்தானோ அவன்கிட்டையும் அந்த வித்யைங்கிறது இருக்குது. நாம் எவ்வளவு இவன் இந்த படித்தவன் 10 பேருக்கு வித்யை சொல்லி கொடுத்தால் அப்போ 10 பேர்கிட்டையும் அந்த வித்யைங்கிறது வந்திருக்கு. அப்போ என்ன ஆகிட்டுருக்கு? நாம் வித்யைங்கிற சம்பத்தை எவ்வளவு செலவு பண்ணிட்டுருக்கோமோ அவ்வளவு ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. இந்த சாதாரணமான பணம் அப்படி இல்லை. நாம் எவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்கோமோ அவ்வளவு கம்மி ஆகிட்டே வருது. இந்த வித்யைங்கிறது அப்படி இல்லை. எவ்வளவு செலவு பண்ணுறோமோ 10 பேருக்கு சொல்லிக் கொடுத்தால் அப்போ 10 பேர்கிட்டையும் அந்த வித்யைங்கிறது இருக்குது. நம்மகிட்டையும் இருக்குது, அவன்கிட்டையும் இருக்குது. 1000 பேருக்கு சொல்லிக் கொடுத்தால் 1000 பேர்கிட்டையும் அந்த வித்யைங்கிறது இருக்குது. அதனால் இப்பேற்பட்ட ஒரு தனம், ஒரு சம்பத்து இந்த வித்யை என்கிறது சாஸ்திரத்தில் சொன்னார். அதே
ந சோரஹாரியம் ந ச ராஜஹாரியம் ந பிராத்ருபாஜ்யம் ந ச பாரகாரி வியே கிருத்தே வர்த்தத ஏவ நித்தியம். எவ்வளவு வியம் பண்ணிட்டுருக்கோமோ, அதாவது செலவு, எவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்கோமோ அவ்வளவு அதிகமாயின்றிருக்கு. வியே கிருத்தே